ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, புதுசா ஒரு ட்ராமா தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ரிவெஞ்ச் பேசுறது தானே செமையா போகும். அதனால இதுவும் ஒரு ரிவெஞ்ச் ஃபேண்டசி கலந்த ஒரு ட்ராமா தான். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு தெய்வீக ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அது காஃபுவாங்கிற இனத்துக்கு அவங்க அடுத்தடுத்து ராஜாவா வர்றவங்களுக்கு ஒரு சில சக்திகளை கொடுத்துச்சு. அதை ஜெனரல் லீ குடும்பம் தான் அந்த மரத்தை பாதுகாக்க வந்துச்சு. இப்போ அந்த மரம் அது ஜெனரல் லீ குடும்பத்தால பாதுகாத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே சொல்லிட்டு எபிசோடு உள்ள போறாங்க. அங்க ஜெனரல் லீங்கிற குடும்பத்தை பத்தி சொன்னாங்கல்ல, அந்த லீ குடும்பத்தை சேர்ந்தவதான் நம்ம ஹீரோயின். ஏதோ ஒரு போர்ல ஜெயிச்சுட்டு அங்க இருந்துட்டு செம்ம மாச குதிரையில் அப்படியே வந்துகிட்டே இருக்கா. இவ வர்றதை வச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜெனரல் லீ வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த மரம் பூ பூக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லாமே இருக்காங்க. இவ்வளவு அதே சந்தோஷத்தோட உள்ள வர்றப்ப அவளோட இடத்துல எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அப்போ அப்பா அம்மா அப்படின்னு தேடிட்டு போகும்போது அவங்க அப்பா மட்டும் இருக்காரு. இங்கிருந்து போயிடு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல இவ ஃபீல் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற நேரத்திலேயே மேல ஒருத்தன் செம்மையா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான், மாஸ்க் போட்டுட்டு. அந்த சரக்குல இங்க வெட்டி போட்டிருக்கான்ல, அவங்களோட பிளட் அவன் மேல இருந்து அதுல வடியுது. அவனோட மூஞ்சி அப்படி பார்க்கும்பொழுது அது ஒரு இல்யூஷனால மறைக்கப்பட்டிருக்கு. உடனே இவளோட சக்தியை பயன்படுத்த ஒரு சர்க்கிள் மாதிரி உண்டாக்கி ஒரு பேரியரை உண்டாக்குறா. அதை பார்த்துட்டு அவனும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். ரெண்டு பேத்துக்குமே செம்மையான சண்டை நடக்குது. ஆனா அவன் தான் அதுல அதிகமா நம்ம ஹீரோனுக்கு வெட்டு போடுறான். அப்படி வெட்டு போடும்போது அந்த வெட்டுப்படுற இடம்லாம் ரத்தமா தெரிக்காம பூக்களா தெரிக்குது. அவனோட சக்தி இதுதான் போல. அப்படி ஒவ்வொன்றும் டாமினேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினை ஒரு மரத்து பக்கத்துல தள்ளி கரெக்டா கத்திய வச்சு அவளோட வயிற்றுலயே சொருகிறான். அதுக்கப்புறம் அவளால எதுவுமே பண்ண முடியல. அவளோட ரத்தம் அந்த மரத்துக்கு வேர்க்க போகுது. ஹீரோனோட உயிரும் அப்படியே போகுது. இதை பார்த்து அந்த கொடூரமான ஒருத்தன் அப்படியே ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த மரத்துல பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. அந்த பூக்கள் உதிர்ந்து அப்படியே காத்துல பரவ ஆரம்பிக்குது. பரவி போயிட்டு இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு முழிக்கிறாங்க. நான் இது என்ன கனவா? நான் மறுபடியும் உயிரோட வந்திருக்கலாம். இது எந்த இடம் அப்படிங்கிற ஷாக்லயே நம்ம ஹீரோயின் போயிட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அங்க வேற ஒரு பொண்ணோட ஃபேஸ் தெரியுது. அந்த பூக்கள் பறந்து வந்துச்சுல, அது அவ ஆத்மாவை எடுத்துட்டு இங்க கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அவ வேற ஒரு பொண்ணோட உடம்புல இருந்து எழுந்திருக்கிறா. அப்படி அவ எழுந்திருக்கும் போகும்போது அங்க இருக்கிற மெய்ட் ஓடி எழுந்திரிச்சிட்டீங்களா, நீங்க எழுந்திரிச்சிங்களா, உங்களோட அக்கா தான் தண்ணியில தள்ளி விட்டாங்க, இப்ப நீங்க எழுந்திரிச்சிங்க, சந்தோஷம் அப்படிங்கிறப்ப என்னை பத்தி எப்படி நீ குறை சொல்லுவ அப்படின்ட்டு இப்ப இந்த பாடியில இருக்காங்கல்ல ஹீரோயின், அவங்களுக்கு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க போல. அவங்க வந்தோன்னு இது ஷீவான் குடும்பமாச்சு. இந்த ஷீவான் குடும்பத்தோட ரெண்டாவது ஒய்ஃபோட பொண்ணுல இவ ரொம்ப கொடூரமானவன்ல கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்ப எப்படி இந்த பொண்ணோட உடம்புல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கே டவுட் வர்றப்ப எனக்கு என்ன தைரியம் அப்படின்னு அந்த மெய்டு புள்ளையா அவளோட சக்தியை பயன்படுத்தி அடிக்க போகையில நம்ம ஹீரோயின் தடுக்க பாக்குறா இவ சக்தியை பயன்படுத்த. ஆனா இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறதால இது வரைக்குமே அந்த பொண்ணுக்கு 20 வருஷமா அவளோட சக்தி என்ன அப்படிங்கறதே அவளுக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்ப மட்டும் என்ன எதுக்குறியா அப்படின்னு அந்த பொண்ணு சாட்டையால நம்ம ஹீரோயின் அடிக்க வர உள்ள பூந்து அந்த மெய்டு புள்ள வாங்கிக்க கட்டுப்பான ஹீரோயின் அவ அடிக்க வரும்போது இழுத்து போட்டு பட்டாருன்னு ஒரு அடிச்சு ஜாடியை உடச்சு, இது வரைக்கும் நீ என்னை பார்த்தது வேற மாதிரி இருக்கும், ஆனா என் கிட்ட சத்தியே இல்லைன்னு பிரபலம் மூஞ்சில கோடு போட்டுருவான், இங்கிருந்து ஒழுங்கு மரியாதை கிளம்பிடுங்கிறப்ப அவ தெரிச்சு ஓடிடுறா. சரி, நீங்க ஏன் இப்படி மாறினீங்க? பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க போறீங்க? நான் வெளியில போனோம். வெளியிலலாம் போவாதீங்க, அங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த மாதிரி ஜெனரல் லீ குடும்பம் துரோகம் பண்ணிட்டாங்களா, அதனால அவங்க மொத்த குடும்பமே சூசைட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து தான் அவங்க வந்தாங்க. அவங்க அவங்க அப்பா கையாலேயே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியிட்டேன். இல்ல, என் குடும்பத்தை யாரோ ஃபேம் பண்ணியிருக்காங்க, யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அங்கதான் அடுத்த இளவரசர் இருக்காரு, நீங்க வேணா போவாதீங்க, ஆனா பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறப்ப அவ அங்க போய் ஓடி போய் பாக்குறப்ப அவ குடும்பத்து மேல பட்ட பேர் துரோகங்கிற ஒரு பட்ட பேரை கொடுத்து, இவ்வளவு நாள் நாங்க ராயலா இருந்தோம் இந்த அரச குடும்பத்துக்கு, அதுக்கு எங்களுக்கு கிடைச்ச பேர் தானே இது அப்படின்னு அங்க பட்டத்து இளவரசர்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே நம்ம ஹீரோயினோட கல்யாண ட்ரெஸ் அங்க இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்போ அந்த ட்ரெஸ் அப்படியே அணைச்சிக்கிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இன்னொரு ஆள் அந்த ட்ரெஸ்ஸை பிடிங்கி இழுத்துக்கிட்டு, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா, இதை அடுத்த நாள் நான் டான்ஸ் ஆட போற பொண்ணுக்கு கொடுத்தா செம்மையா இருக்கும் அப்படின்னு அங்க ஒரு புதுசா ஒரு கேரக்டர் வருது. இவன் நம்ம பட்டத்து இளவரசர், அதாவது பேரரசரோட தம்பி. இவன் கொஞ்சம் ரெகார்டான ஆளு. இவனை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை கொன்னாள் மாதிரியே இல்லை, எனக்கு அப்படிதான் தோணுது. வாங்க அப்படி பார்ப்போம். இந்த ட்ரெஸ் எனக்கான சொந்தம், அரியணையும் சரி பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸும் சரி அது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அவன் சண்டை போடலான்னு நினைக்கும் போது கரெக்டா நம்ம பட்டத்து இளவரசர் ஒரு சக்தி எடுக்க, இவனோட சக்தியை எடுக்க ரெண்டு பேருமே அங்க அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ட்ரெஸ்ஸை பாதுகாக்கலாம்னு நினைக்கிறப்ப கரெக்டா பின்னாடி ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுறா. அவன் அவளை அட்டாக் பண்ண போக குறுக்க நம்ம பட்டத்து இளவரசர் பூந்து அவனோட சக்தியை பயன்படுத்தி ரெண்டு பேருமே முட்டிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அப்படியே பின்னாடி நிக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நீ யாரு, எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸுக்காக இப்படி சண்டை போட்ட? இல்ல, எனக்கு ஜெனரல் லீ அவங்களுக்கு தெரியும், அவங்க தான் ஒரு சில இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுவும் அந்த ட்ரெஸ் உங்களுக்கான ஒரு விஷயம், அதை வேற யாரும் தொடர்றது எனக்கும் பிடிக்கல அவங்களுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்றப்ப, சரி வா உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கையை
கூப்பிட்டு கேட்குறப்ப இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. இந்த நிலைமையில நான் உனக்கு எப்படி நான் சொல்லுவேன் என்னோட நிலைமையை? நான் என் குடும்பத்தை கொன்னவங்களை பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் யார் அப்படிங்கிறத உன்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் நேரம் வீட்டுக்கு போனோடனே அவள் அக்காக்காரி வந்து என்ன பண்ணுறானா, ஒரு மெய்டோடையும் இன்னொரு ஆளோடையும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. என்ன தைரியம் இருந்தா என்ன எதுப்ப, நான் ஆல்ரெடி சம கடுப்பில் இருக்கேன், எந்த ஓடி போயிருங்களா இல்லை நான் முதல் கொண்டுருவேன், இவ்வளோ நாளாக சைலண்டாக இருந்தா இப்படி பேசுறாளே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்கு. அந்த கேப்ல அங்கே இருக்கிற அந்த சாம்பிராணி போடுறதுக்குல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதை மாற்றி வச்சுட்டு போயிடுறாங்க. பிளான் படி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைட் ஆனோடனே அந்த சாம்பிராணியால நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவள் அக்காக்காரி வந்துட்டு எங்கேயோ தூக்கிட்டு போறா. எங்கே தூக்கிட்டு போறானா, இந்த விபச்சார வெடிகள் இருக்கும்ல அங்கே தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கே ஒரு 10 பேர்த்த ரெடி பண்ணியிருக்காங்க. என்னோட அப்பாவை நான் கூப்பிட்டு வருவேன், அவர் வரும்பொழுது அவளை நீங்கள் அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், அப்போதான் நான் அவளோட இடத்துக்கு வர முடியும். இப்போ பொறுத்த வரைக்கும் நான் 2வது ஒய்ஃபோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எங்கள் அப்பாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால அவள் பேரை எனக்கு எடுக்கணும். இப்போ இதுக்கு என்னோட தங்கச்சி போய் அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேர்த்த உள்ள அனுப்பிச்சுட்றா. இவெல்லாம் அக்காவா, இவெல்லாம் துண்டு துண்டா வெட்டணும். அப்படியே உள்ள அனுப்பும்போது நம்ம ஹீரோயின் தான் ஷார்ப்பான ஆளாச்சே, அவள் பொடியை தூக்கிட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறா. அங்கேருந்து எல்லாமே துரத்திக்கிட்டு வர அங்கே 2 பேர்த்த தடுத்து ஒருத்தனை சாவடிச்சு குறுக்கு அப்படியே வந்து நிற்கிறது யாருன்னா நம்ம ஹீரோ பயப்புல தான். ஆமாம், இவன் தான் நம்மளோட ஹீரோ. அவன் வந்து நின்ன உடனே எனது பேரோட சொல்ல தம்பி இவளை காப்பாத்துறாங்களா எதுக்காக அப்படின்னு எல்லாமே பயந்துருச்சு. உடனே பரவாயில்ல இவ கொஞ்சம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு பிடிச்சி தரத்தெல்லாம் நிறுத்திட்டு போறான். இதுக்கு அவனகிட்டே இவன் மாட்டிருக்கலாம், இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க தான் யோசிக்கிறாங்க. ஹீரோ கூட்டு போனோன்னே அவள் கையில் ஒரு கிழிச்சலை போட்டு அவள் ரத்தத்தை உறிஞ்சு பார்க்குறான். உறிஞ்சு பார்த்தோன்னே இவளோட ரத்தம் என்னோட விஷத்தன்மையை குறைக்குது, அப்போ இவன் எனக்கு தேவைப்படுவா, என்ன பண்ற அப்படின்னு கழுத்தை பிடிக்க, ஓஹோ நீ இவ்வளோ திமிரு பிடிச்சவளா, உன்னை அங்கேயே நான் பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோனோட அப்பா வந்துட்டு என்ன உன் தங்கச்சி மேலே கெட்ட பேர் உண்டாக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு சைடு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த 10 பேர்த்த விட்டு தேட சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா ரூம்லையும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ நீ வெளியில் போனீங்கன்னா உன்னை மாட்டியோட தான் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி நீ மாட்டிப்ப போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னோட ரத்தம் அவனுக்கு எதுக்கோ தேவைப்படுது, அப்போது அவனை நான் யூஸ் பண்ணிக்கணும். உடனே ஹீரோயினோட ரத்தத்தை அப்படியே கிட்ட கொண்டு போய் நான் உங்களுக்கு அடிமையாக கூட இருக்கேன், என்னை இப்போ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் தூக்கி அவளை கட்டி பிடிச்சி அவன் கழுத்தை கட்டிக்க ஆரம்பிச்சிடான் வேம்பயர் மாதிரி. கழுத்தை கடிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அவன் கை 2ஐயும் இறுக்கி பிடிச்சி அவள் ஷோல்டரில் கட்டிச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அவங்க வந்து எட்டி பார்த்தோன்னே இவன் ரத்தத்தோட இருக்கிறத பார்த்து பயந்தடிச்சு ஓடிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணா ஒன்று அவனுக்கும் தெரில நமக்கும் தெரில. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வந்த உடனே அடி பாவி நேற்று என்னை ஏமாத்திட்டல அப்படின்ட்டு அவங்க அக்காக்காரி வந்துட்டு ஹீரோயினுக்கும் அவங்க அக்காவுக்கு சரியான சண்டை ஆகுது. அவள் புட்டிங்கி சாட்டையை புட்டிங்கி வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோயின். ஒரு கட்டத்துக்கு மேலே அவளோட சத்தியை பயன்படுத்தி அவளை மேலே தூக்கிட்டா, சாட்டையை பயன்படுத்தி அவள் இன்னும் வெறுப்பேத்துறா. நீ எல்லாம் ஒரு அக்கா, என் இடத்துக்கு வரதுக்காக எவ்வளோ சீப்பான வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிறேன், மிளகா முக்கியம் முடிஞ்சா என்ன அட்டாக் பண்ணி என்ன கொல்ல அப்படிங்கிறப்ப ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க, உங்க தங்கச்சி உங்களை வெறுப்பேத்தி உங்க கெட்ட பேர் உண்டாக்க பார்த்துட்டு இருக்காங்க, உன்னால முடிஞ்சா பண்றீ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வெறுப்பேத்த அவ இன்னும் ஹைட் ஏத்த அப்போ ஒரு சீல் அங்கே ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனோடனே பறந்து வந்து நம்ம ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா என்னோட பொண்ணை நீ இது உங்களோட பொண்ணா, எனக்கு தெரியும் நீ வருவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா நேற்று நைட்டு நீ கடிச்சது கூட எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்து காப்பாற்ற தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன தைரியம் இருந்தா என்னோட பொண்ணு மேல நீ கையை வைப்ப அப்படின்னோடனே ஐயோ இளவரசே நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோனாக்கா தான் காலில் விழுந்து கதறுன்னு கதற ஆரம்பிச்சிடறா. அப்படியே அதே அங்கேருந்து ஹீரோனை தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே மயக்கத்துல இருந்து அப்படியே ஹீரோன் எழுந்து எனக்கு தேவை என்ன, உங்களுக்கு என்ன தேவை, உன்ன மாதிரி புத்திசாலி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ எதுக்காக என்னோட இடத்துக்குள்ள வந்த, அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்கு என்னோட இடத்துக்கு வர ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி அவனோட சக்தியை பயன்படுத்தி அவள் கழுத்தை பிடிச்சி நெருக்கிக்கிட்டு அப்படியே அவனை கொல்ல பார்க்குறப்ப அப்போதான் அப்படியே சிரிக்கிறா. இவ்வளோ சுற்றி கத்தி இருக்கு, அப்போ நீ சிரிக்கிறியா, ஏன்னா உன்னை சம்மந்தப்படுத்தி தான் என் குடும்பம் அழிஞ்சுது அப்படிங்கிறது உன் கழுத்தில் இருக்க மார்க்கை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, நான் உன் கூட இருந்தால் தான் இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இங்கே அவன் கத்தியை இன்னும் கிட்ட நெருக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம பட்டத்து இளவரசவங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெய்டு வந்து கூப்பிட்றான். அவளை அப்படி தூக்கி தூர போட்டுட்டு அவன் வெளியில் போகும்போது ஆமாம்மா நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டீங்களா, அவர் வந்துட்டு கோர்ட் அஃபிஷியலு அப்பாவை தான் வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொன்னார், எது நான் கடத்திட்டு வந்தேனா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அந்த பொண்ணை தான் விருப்பப்பட்டு வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பட்டத்தில் இளவரசர் சொல்ல தாராளமாக கேட்டுக்கோ. ஹீரோயின் அப்படியே மூஞ்ச மூடிட்டு வந்து நிற்கிறா. இவனோட சத்தியை பயன்படுத்தி ஹீரோ பையா அவன் முகமுடி கழட்டி விட்டோன்னே நீ அந்த பொண்ணு தானே, அங்கே பார்த்த அதே பொண்ணு தானே, ஏமா நீ வாமா நான் அரண்மனையில் கூட உன்னை பத்திரமா வச்சுட்டு உங்கள் அப்பாட்ட ஒப்படைச்சிடறேன், இங்கே நீ இருக்க வேணாம் அப்படின்னு அவன் கையை கூப்பிடும்போது அப்போ ஒரு ஜேடை அவன் கட்டியிருக்கான். அந்த ஜேடை வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் பாஸ்ட் லைஃப்பில் தந்திருப்பா போல, அதுவும் இவ தரும்போது அங்கே சுற்றி இருக்கவங்களாம் இப்படிப்பட்ட ஒரு காதல் ஜோடி நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட்டி பிடிக்க இந்த மாதிரி சந்தோஷமாக போயிட்டு இருந்ததை நினச்சி பார்த்துட்டு உடனே இல்லை நான் வந்துட்டு இளவரசருக்கு தான் நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அவன் அங்கே போனதுக்கப்புறம் வந்த வழியை பார்த்துட்டு போறியாப்பா அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணி அமைச்சிடறான் நம்ம பட்டத்தில் இளவரசரா ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட அஸ்டன்ட் தான் பார்க்க வந்து, நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான், அவன் அன்னைக்கு வந்துட்டு அங்கே ஜென்ரல் லீ இருந்த இடத்துல பிரச்சனை பண்ண பொண்ணு தான். ஆனால் ஒரு சின்ன டவுட் இருக்குது. சரி அது இருக்கட்டும், அவள் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாக்ஸ் அவளுக்கு தெரியாமல் வைச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாக்ஸை வைக்கிறான். இதை தூரத்துலேருந்து பார்த்த ஹீரோயினே அதை நைட்டோட நைட்டாக போயிட்டு பார்க்குறா. என்னன்னா பட்டத்து இளவரசரை போட்டு தள்ளுற பிளானா என்ன அப்படிங்கிறது தெரியல. உடனே இவன் மாஸ்க்கு முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே இருக்க காவலாளியும் அதில் வந்துட்டு ஒருத்தன் ஜூன் ஒருத்தன் இருக்கான். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோனோட ஃபேமிலி இறந்ததில் சம்மந்தப்பட்டிருக்காங்க போல பேரரசரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரௌன் பிரின்ஸும் சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப அங்கே சத்தத்தை கொடுத்து செம்ம கடுப்பாயிட்டு ஒரு பூவை அங்கே போட்டு போகிறா. அந்த பூவை வந்துட்டு எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்துட்டு, எதுக்காக இப்போ நீ எங்கே வெளியில் போயிட்டு வந்த, நான் எதுக்காக எங்கே வெளியில் போயிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தேவையா, எனக்கு தெரிஞ்சு இந்த உடம்புக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, எதுக்காக அப்படி சொல்கிறீங்க, இல்லை அதாவது 4 ரூமுக்குள்ளேயே இருந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் எந்த விதத்துலையும் சக்தி வராத ஒரு பொண்ணு இப்போ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்க தோணுது. நான் யார் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லை, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கும் நல்லா தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டத்து இளவரசரை கொல்லணும். ஓஹோ, நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அது எனக்கு தேவைப்படாது. எனக்கு புத்திசாலிங்களையும் பிடிக்காது. நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ அடுத்த நாளும் அங்கே உள்ளே போக பார்க்குறா. இதுக்கு முன்னாடி அவள் எதுக்காக பூவை போட்டு வந்திருப்பான்னா, ஜென்ரல் லீ வந்துட்டு சாகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்காக தான் அங்கே போட்டு வந்திருப்பா. இப்போ அவள் உள்ளே போன உடனே அங்கே வந்துட்டு பட்டத்து இளவரசர் வந்துட்டு படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் படித்த ஞாபகங்கள், அதுவும் தூங்கக்கூடாதுன்ட்டு இவங்க முடியலெல்லாம் கவரை கட்டிக்கிட்டு தலை தூங்கும்போது எழுந்துக்கிச்சு அப்படியே 2 பேரும் சந்தோஷமாக லவ் பண்ணி படிச்சுட்டு இருந்த காலங்கள்லாம் அப்படியே நினப்பு வருது. அவள் கால் எடுத்து வைக்கும்போது ஆல்ரெடி அங்கே ட்ராப் வச்சிருக்காங்க. அதுவும் அம்பு மழை போயிற மாதிரி. அப்போ சீல் ஆக்டிவேட் ஆகிட்டு அங்கே ஹீரோ வந்து தடுத்து அவளை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறான். இப்போ எதுக்கு நீ மறுபடியும் இங்கே வந்துட்டு இருக்க? நான் ஆல்ரெடி ஜென்ரல் லீ ஃபேமிலி உயிரோட இருக்கிற மாதிரி தான் நான் ட்ராப் செட் பண்ணேன். இப்போதைக்கு அவன் என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கூட ஒரு டீலிங் போட போகிறா. என்னன்னா, நான் வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணால் போதும். நான் எதுக்கு அந்த விஷயத்துக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஏன்னா நான் உனக்கு தேவைப்படுறேன், அதனால நீ எதுக்கு எனக்கு தேவைப்படுற? உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அந்த மரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி கொடுக்கும். அந்த ஃபுல் மூன் வர்றப்ப உன்னோட ரத்தத்தில் இருக்கிற அந்த பாய்சன் வந்துட்டு அதிகமாக கூடும். அதுக்கு என்னோட ரத்தம் தேவைப்படுது. அதனால அதை நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ண முடியுமா? இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் லீ ஃபேமிலி எல்லாம் சதி திட்டம் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க. அதில் நீயும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அடுத்து வந்துட்டு ஒன்றை தான் டார்கெட் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு பட்டத்து இளவரசர். அதனால சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் அப்போவே சொன்னேன் எனக்கு புத்திசாலி பொண்ணுங்களை பிடிக்காதுன்ட்டு. புத்திசாலி பொண்ணுங்களை பிடிக்காது அப்படின்னு இவன் உடனே அவனோட கழுத்தை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறா. அவன் இதுக்கப்புறம் வெறியாகி போயிட்டு அவன் அவளை பிடிச்சி கடிக்க, என்ன ஒரு கல்யாணத்துக்காக நீ உன்னோட ரத்தத்தையே கொடுக்குற அப்படின்னா அப்போது இதில் வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கிறப்ப அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அந்த ரத்தத்தை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. பட்டத்து இளவரசரோட இருந்த நினைவுகளை யோசிச்சு பார்க்குறா. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜென்ரங்கிறதால உன் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் தான் போட மாட்டல, கவலையே படாத, நான் உன்னோட ரெக்கைகளை என்னைக்கும் வெட்ட மாட்டேன், நீ சுதந்திரமாகவே பறந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அவள் கையில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி அது கடைசியில் அவன் வந்துட்டு இறந்து போவால, அப்போ கொண்டு அந்த துணியை கையில் கட்டிட்டு இருந்திருக்கா. ஆனால் இப்போ எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவனே நம்ம ஃபேமிலிக்கு எதிராக இருந்திருக்கானா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோன்னு சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அரசவையில் ஒரு அமைச்சரை உள்ள விட்டு ஹீரோ மேலே வந்துட்டு நிறைய பொய் புகார்களை கொடுக்க வச்சு, அதுவும் லீ ஃபேமிலியும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து இன்னும் சதி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் உள்ள போட, அங்க வந்துட்டு பேரரசர் என்ன முடிவு பண்றாருன்னா, என் தம்பி வந்துட்டு அவ்வளவு கெட்டவன் கிடையாது, சரியா, இதுல நான் விசாரிக்கிற பொறுப்பு ஒன்ட்டே கொடுக்குற என் பையங்கிறதால நீ வந்துட்டு தெளிவா விசாரி, அதுக்காக உன் மாமாவை நீ தப்பாலாம் நினைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, நான் அப்படிலாம் இல்லப்பா, உங்க கௌரவத்தை நான் எப்பவும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் வந்து கதறிட்டு இருந்தாலும் ஒரு அமைச்சர் அவன் கிட்ட கண்ணை காட்டிட்டு போறான். அதை வெயிட் பண்ணி ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா, ஹீரோயின் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு இந்த இளவரசர் இடத்துல நம்ம லீ ஃபேமிலியோட ஃப்ளவரை போட்டு போவால, அதுக்கு பதிலாக அவனோட இதை போட வச்சிருக்கான். ஆக மொத்தத்தில் அன்னைக்கு வந்துட்டு லீ ஃபேமிலியிலேருந்து யாராவது வருவாங்க அப்படின்ட்டு அவன் வெயிட் பண்ணி ட்ராப் செட் பண்ணல, நம்ம ஹீரோ வருவான் அப்படின்ட்டு தான் அங்கே ட்ராப் செட் பண்ணியிருக்கான். அதுக்காக தான் இப்படி ஒரு அமைச்சரவையில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு அவனுக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்கான் நம்ம பட்டத்து இளவரசர். இது அதுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஹீரோயின் எதுக்காக வரா அப்படின்ட்டு இவனை ஃப்ரேம் பண்ணிக்காகவும் இருக்கலாம். இதில் 2 விதமும் இருக்கு. அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயின் செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ செஸ் விளாண்டுட்டு இருக்கிறப்ப நீ வந்துட்டு எனக்கு என்னமோ நீ அந்த லீ ஃபேமிலியோட ஜென்ரலாக இருப்போன்னு ஒரு டவுட் இருக்கு, ஏன்னா லூசத்தனமாக பேசுகிறேன், என்னோட ஃபேஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும், அப்புறம் எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், நான் ஃபேஸை சொல்லலை ஆட்டிடியூடை சொல்கிறேன், என்ன ஆட்டிடியூட் அப்படிங்கிறப்ப ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. எப்படின்னா அப்படியே கெத்தாக பேரரசர் முன்னாடி வந்துட்டு நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், ஆனால் உங்கள் தம்பி அதாவது இளவரசர் இருக்கார்ல, அவங்களுக்கு நீங்கள் ஓவராக செலவு காசு கொடுக்குறீங்க, அந்த காசை வந்துட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு செலவழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே கம்ப்ளைண்ட்டை போட ஹீரோ சிரிச்சுக்கிட்டு பேரரசர்
வந்துட்டு அது வந்துட்டு அவனோட தனிப்பட்ட விருப்பத்தை நான் என்னைக்குமே கெடுக்க மாட்டேன். என்ன இப்போ நாட்டோட நிதியிலேருந்து அதுக்கு எடுத்து கொடுத்துட்டா போது அவனோட இதை ஏன் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தம்பி மேலே பாசமாக நடந்துக்கிட்டதும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பாயிருக்கு. அப்படியே எல்லாம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஜென்ரலி கொஞ்சம் நின்றுங்க, என்ன திடீர்னு இப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் செலவு பண்ணுறதுல இப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை, சும்மா இஷ்டத்துக்கு டான்ஸு ட்ரிங்க்னு இருந்தால் அப்புறம் போர் பண்ணுற இடத்துலலாம் நிறைய விஷயங்கள் தேவைப்படும்ல, இதுக்காக நீங்கள் பின்னாடி வருத்தப்படுவீங்க, அதை பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட மாட்டேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிருப்பான். அதனால கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோடையே பார்த்துட்டு இருக்கிறப்ப உடனே உன்னோட அந்த ஆன்மா மர சக்தியை நான் வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுக்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ அந்த ட்ரைனிங்கா வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்கிறான். அது என்ன ட்ரைனிங்னா ஹீரோயினை நிற்க வச்சிருவாங்க, எதிர்த்தாப்புல நம்ம அசிஸ்டன்ட் பையபுல அம்பு எடுத்து அவன் மேலே விடுவான், அவளோட சத்தியை பயன்படுத்தி அம்பை தடுக்கணும், அப்படி தடுக்கலனா அம்பை அவளை குத்திடும். தட்ஸ் சிம்பிளான ட்ரைனிங் தான், வாங்க பழகலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிக்காட்டி வச்சு அம்பை விட பார்க்குறான். இவளோட பேரியராக உண்டாக்கி வைக்கிறான். ஆனால் அந்த பேரியர் வந்துட்டு ஒரு செகண்ட் தான் இருக்கும். அதனால அதுக்கு முன்னாடி இன்னொரு பேரியர், அதுக்கு முன்னாடி இன்னொரு பேரியர்ன்ட்டு 3 பேரியருக்கு உண்டாக்கி அந்த அம்பை எப்படியா தடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அவன் இழுத்து விடுறப்ப ஃபர்ஸ்ட் பேரியர் 2வது பேரியர் அப்படின்னு 3வது பேரியரில் கொஞ்சம் தடுமாறி அம்பு கீழே விழுந்துன்னு பார்த்தா அவன் மேலே தான் குத்த போகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. லாவண்யா சிஸ்டர் சீரியல் கில்லர் ப்ரோவா சிஸ்டர் உங்க பேரை நான் ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன், சொல்லுங்க. தர்ஷினி சிஸ்டர் கிஸ் அடிக்கிற சீனை பார்த்தா தான் வயிறு எரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிஸ் சீனை நானே கட் பண்ணி கதை சொல்லியிருக்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும்? முருகானந்தம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீலாவதி சிஸ்டர், தனலட்சுமி சிஸ்டர், கீர்த்தி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கமெண்ட்ல பேசுறது எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதோட அந்த ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கொஞ்சம் தட்டி விட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எபிசோட் வைஸாக நம்ம ட்ராமா போட்டுருக்கோம். அப்படி எபிசோட் வைஸாக போடுற ட்ராமா சம்டைம்ஸ் காப்பிரைட் இஷ்யூ ஆயிடுது. அதனால எபிசோட் வைஸாக போடுறோம், அதை மூவி ஃபார்மேட்டுக்காக மாற்றி போட்டதுக்கு அப்புறமும் அந்த எபிசோட்ஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிப்போம். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான், உங்களோட விருப்பம் தான் நாங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறது. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.